ஓம் சர்வேஸ்வராய. ஆறாத உன்னில் அழிந்திடக் கிடவாமல் தேராசை சிந்ததனை தேற்றுவது எக்காலம். தந்ததாய் மக்கள் சகோதரம் பொய்யனவே சிந்தநீர் கண்டு திருக்கற்பது எக்காலம். மண்ணீரை கொன்று வதைத்து உண்டு உழலாமல் தண்ணீர் போல் எண்ணி தவம் முடிப்பது எக்காலம். ஓம் நம சிவாயா என்று பத்திரகிரியார் பாடுகின்றார். ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு மாயையும் உலகத்தின் மாயையை எது நிலையானது எது நிலையில்லாது என்பதை உணர்ந்து அவர் பத்திரிகையார் கூறுகின்றார். அந்த வரியில் நிலையானதை நாம் உணர்ந்து செயல்படுவோம். இப்பொழுது நாம் சொல்லவிருப்பது ஆஞ்சநேயர் குரங்கு வகைகள். குரங்கு என்பதை சொல்வதே ஆஞ்சநேயர் என்று சொல்வதே உகந்ததாகும். ஆதி காலத்திலிருந்து ஆதி கால தொடர்பிலிருந்து நமக்கு ஆஞ்சநேயர் மனிதனோடு தொடர்பாக இருக்கின்றது. தெய்வீகத்தோடு நம் முன்னோர்கள் அதை உருவகப்படுத்துவார்கள். ஒவ்வொரு உயிர்களுக்கும் ஒவ்வொரு பிராணிகளுக்கும் ஒரு தெய்வீக மனநிலைகளும் ஒரு அப்பாற்பட்ட சக்தியும் எல்லா உயிர்களுக்கும் இருக்கிறது. ஒவ்வொரு உயிரும் தனித்தனி சக்திகளை கொண்டது. ஒரு விசேஷமான சக்திகளை ஒவ்வொரு உயிரும் உள்வாங்கி இந்த பிரபஞ்சத்தில் இயங்குகின்றது. ஆஞ்சநேயர் நம்முடைய முன்னோர்களின் வழிபாட்டுக்குரியது. அதை ஒவ்வொருவரும் தெய்வமாகவும் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த இராமாயண காலங்களில் ஆஞ்சநேயர், சுக்கிரவர், வாலி என்ற ஒருவகை இனங்கள் இருந்தது. மனித இனமும் குரங்கு இனம் சேர்ந்ததே வாலி இனம், சுக்கிரவ இனம் என்று சொல்வார்கள். அந்த இனங்கள் காலப்போக்கில் அழிக்கப்பட்டது. இன்னும் இமயமலையிலும் பல ஒரு அடர்த்தியான இடங்களிலும் ஆஞ்சநேயர் அந்த வாலி சுக்கிரவான இனங்கள் வானர இனங்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் கலியுகத்தின் உச்சத்தில் அவைகளெல்லாம் மீண்டு வெளிப்படும். தர்மத்தை காக்க மறைமுகமாக அந்த சக்திகள் பூமியில் இருந்து கொண்டே இருக்கிறது. நல்லவர்களையும் நல்ல ஆன்மாக்களையும் காக்க இன்னும் மறைந்திருந்து அந்த சக்தியில் செயல்படுகிறது. நாம் அந்த ஆஞ்சநேயரை முறையாக வழிபடும் போது அந்த சக்தி நமக்குள் இறங்குவதையும் அது நமக்கு நன்மை செய்வதையும் நாம் உணரலாம். அஞ்சனா தேவியின் மைந்தன், வாயுபுத்திரன் என்று அழைக்கப்படுவார்கள் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் இனமான குரங்கு இனத்தை நாம் என்றும் மதிக்க வேண்டும், போற்ற வேண்டும். அதை நாம் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று. அது மனிதனோடு காடுகளிலும் மனிதனோடு ஒத்தும் வாழக்கூடியது. அது ஒவ்வொரு உயிர்களையும் ஒவ்வொரு மிருகங்களையும் நாம் தெய்வமாகவும் தெய்வத்தோடு சேர்ந்து பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் மனிதன் இருக்கின்றான். ஆஞ்சநேயருக்கு நாம் காணும்போது நம்மில் இருக்கின்ற உணவை அதற்கு படைக்க வேண்டும். மற்ற உயிர்கள் போல் அதையும் நாம் பாதுகாக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். அதர்மத்துக்கும் தர்மத்துக்கும் நடக்கின்ற யுத்தமாக அந்த கலியுகம் இருக்கிறது. தர்மத்தை நோக்கி நாம் செயல்படுவோம். எல்லா உயிர்களையும் அன்பு போல் நம்முடைய உயிர் போல் பாதுகாப்போம். ஓம் சர்வேஸ்வரா. ஓம் நம சிவாய. ஓம் காளி. ஓம் நம சிவாய. ஆஞ்சநேயா, இந்த எடுத்துக்க சாப்பிடுங்க. சாப்பிடு, எடுத்துக்க சாப்பிடுங்கடா. சாப்பிடுங்க வாடா. குத்து சாப்பிடுங்க எடுத்துக்காங்க. ஆஞ்சநேயா, இந்தாங்கடா, இது சாப்பிடுங்க. இந்தாங்க, எடுத்துக்க சாப்பிடுங்க. கொஞ்சம் ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயுபுத்ராய தீமகே தன்னோ. ஆஞ்சநேயா சாப்பிடு, எடுத்து வாடா. இதுக்கிளி பிங்கிலி மாயா, பிங்கிலியா, ருத்ர வஞ்சாட்சரா, மசான சாமுடி சடாயா, சர்வதேவ சடாயா, பிங்கிலியா, ஆஞ்சநேயா, எடுத்து
எடுத்துக்க போகிறோம் அங்கிட்டு ஒன்று சாடு. ஓம் ஆஞ்சநேயாய சர்வம். ஓம் ஜெய் ஆஞ்சநேயாய வீராஞ்சநேயாய போற்றி. ஓம் வனாஞ்சநேயாய 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 போற்றி. ஓம் வனாஞ்சநேயாய போற்றி. ஓம் சர்வேஸ்வரா ருத்ர பரமேஸ்வரா சர்வம் நம சிவாய.